வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவோடு நடக்கின்ற நம் விசுவாச வாழ்க்கையிலே நம் விருப்பங்கள் நிறைவேறுவதை காட்டிலும் ஆண்டவருடைய நோக்கம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதே முக்கியமானது. இதை சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் சில ஏமாற்றங்களை, தாமதங்களை, சில இழப்புகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகின்றது. சமாதானத்தை இழக்கிறோம். விசுவாசமும் சில சமயங்களில் தடுமாறுகிறது. பவுல் ஆண்டவரை நன்றாய் புரிந்து கொண்டிருந்தவர். அவருடைய கடிதங்கள் பல ஆவிக்குரிய வெளிச்சங்களை நமக்கு காட்டுகிறது. சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருந்து அவர் எழுதிய சந்தோஷ கடிதம்தான் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது தான் உயிரோடு வெளியே வருவோமா என்ற நிச்சயம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனாலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என எழுதுகின்றார். மனரம்மியமாக இருக்கிறேன் என பவுல் கூறும்பொழுது இந்த ஆவிக்குரிய நிலை நம்மிலும் கட்டாயம் காணப்பட வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். மனரம்மியம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் மன நிறைவோடு வாழும் வாழ்க்கை. மன ரம்மியம் என்றால் குறை சொல்லாத வாழ்க்கை, சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. ஆம், இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மில் காணப்படுவதாக. பவுல் இங்கே எழுதும் பொழுது மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என கூறுகிறார். யாரிடம் கற்றுக்கொண்டார்? பரிசுத்த ஆவியானவரிடமே, ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியாகவே. இன்றைக்கு ஆண்டவரை கற்றுக்கொள்ளும் அனுபவம் நம்மில் தினமும் காணப்படுகிறதா? தினமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோமா? ஆவியானவருடைய நிறைவோடு தினமும் வேத எழுத்துக்களை தியானிப்பதின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவரின் பாதமே எனக்கு கற்றுக் கொடுக்கும் கல்லூரி. கற்றுக்கொள்ளுவோம், மனதிற்குள் எழுப்புதலை உணர்வோம், நம்மில் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுவோம். கற்றுக்கொள்ளுவதற்கு நேரம் எடுக்க வேண்டும். கற்றுக்கொள்ள மனதில்லாமல், நேரம் கொடுப்பதற்கு மனதில்லாமல், அவருடைய வார்த்தைகளை ஆழமாக தியானிக்க பொறுமை இல்லாமல் இருந்து கொண்டு வாக்குத்தத்தங்களை மாத்திரம் வாசித்துவிட்டு திருப்தி கொள்வது ஒரு ஆழமான நிரந்தரமான சமாதானத்தை, அனுபவத்தை நமக்கு கொடுக்காது. நாம் ஆண்டவரோடு ஆழமான ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளின் நோக்கம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.